வணக்கம், வெல்கம் டு கார் ஆர்டிசன் சென்னை ராயப்பேட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Hyundai i20 அதோட ஆடியோ அப்கிரேட். இந்த காரில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏற்கனவே ஒரு ஸ்மால் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சோனி XAV AX3200 அந்த மாடலோட ஹெட் யூனிட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு JBLோட 2-way காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. வைப் ஆடியோ அந்த பிராண்டோட கோஆக்ஸில் வந்து ரியர் டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹெட் யூனிட் ரீட்டைன் பண்ணுறோம். ரியர் ஸ்பீக்கர் கோஆக்சல் ஸ்பீக்கர் வைப் பிராண்ட், தட் இஸ் வைப் ஆடியோ, அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரீட்டைன் பண்ணுறோம். ஃப்ரண்டில் வந்து மோரலோட கெனடிக் 603A ஆக்டிவ் காம்பனண்ட், அது ஃப்ரண்டில் வந்து அப்கிரேட் பண்ணுறோம். அண்ட் தென் மோரலோட கெனடிக் KS104 10 inches சப்வூஃபர் வந்து இதில் அப்கிரேட் பண்ணுறோம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேக்கர்ஸோட 5 channel ஆம்பிளிஃபையர் வந்து இதில் ஆட் ஆன் பண்ணுறோம். அண்ட் தென் இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆல்பெனோட 10 channel ஹைரஸ் டிஎஸ்பி மாடல் பார்த்தீங்கன்னா PXC R100-8 10 channel டிஎஸ்பி இதில் வந்து ஆட் ஆன் பண்ணுறோம். அப்புறமா ஆல்பெனோட கண்ட்ரோல் மாடலும் இதில் ஆட் ஆன் பண்ணுறோம். ப்ளஸ் டாக்டர் ஆர்டெக்ஸோட டேம்பிங் 3 layers ப்ளஸ் கார்ட் அண்ட் கேபிள்ஸ் இதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறோம். இதை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், சப்வூஃபர் எப்படி மோல்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஆம்பிளிஃபையர் எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஏபில்லர் எப்படி பண்ணியிருக்கோன்றது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, சப்வூஃபரை வந்து பூட் ஏரியாவில் ஃபைபர் கிளாஸ் மோல்டு நம்மளே கஸ்டமைட் பண்ணுறோம். அது பண்ணி சப்வூஃபரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், டைட்டாக இருக்கும், ஸ்பேஸ் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களுக்கு லுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்மெண்ட் மாதிரியான ஒரு லுக் இருக்கும். ஸோ ஜென்ரலி நம்ம எப்போதுமே சப்வூஃபர் 99% ஃபைபர் கிளாஸ் மோல்ட் பண்ணி தான் இது வரையும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஃப்ரண்டில் வந்து ஏபில்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஜெக்ஷன் இல்லாமல் ப்ரொட்ரூடிங்காக ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வியூ மறைக்காமல் அது மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அதை கட் பண்ணி ஏபில்லரில் பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு வந்து பிளாக் கலர் ஆர்டிஃபிஷியல் லெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஃப்ரண்டில் வந்து பில்லரில் பிளாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரப்டாக பிரைட்டாக, இப்போ இன்கேஸ் அதோட ஒரிஜினல் கலரே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு கிரே கலரோ இல்லை பேஜ் கலரோ அது மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது பிளாக் யூஸ் பண்ணும்போது அது செட்டில்டாக இருக்கும். உங்களுக்கு விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப அதோட வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் அதுக்காக பிளாக் கலர் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதை மாதிரி பண்ணியிருக்கு ஃப்ரண்ட்டில். அண்ட் தென் இந்த 5 channel லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா கோ பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே நேர்லி ஒரு 2.5 inches ஃப்ரம் த ஃப்ளோர் அதை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பரான டெம்ப்ளேட் பண்ணி அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆல்பெனோட 10 channel டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு கீழே சேம் மெத்தடில் ஒரு 2.5 inches ஹைட் பண்ணி அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். இது ஏன் வந்து 2.5 inches to 3 inches ஹைட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வாட்டர் பாட்டில் ஏதோ வச்சுருக்கீங்க, ஏதோ கீழே பை சான்ஸ் கொட்டிடுச்சு அப்படின்னா ஆம்பிளிஃபையர்லேயோ இல்லை டிஎஸ்பிலேயோ அது தண்ணி படாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டும் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஜென்ரலி டெம்ப்ளேட் வந்து அந்த ஹைட்டு மேக்ஸிமம் என்ன ஹைட் நம்ம கொண்டு வரணுமோ அந்த ஹைட்டு கொண்டு வந்து தான் சீட்டு கீழே ஃபிட் பண்ணுறது உண்டு. ஸோ அதே மெத்தடில் தான் அதை பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதோட கண்ட்ரோல் மாடல் பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து ஸ்பெக்ஸ் ஹோல்டரில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம்னா, கஸ்டமருக்கு வந்து கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரியும் இருக்கணும், ப்ளஸ் எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கேவே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை தவிர டோரில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் வந்து டேம்ப் பண்ணியிருக்கோம். பிஹைண்ட் த ஸ்பீக்கர், ஆன்போர்ட் ஸ்பீக்கர் அந்த போர்டில் வந்து டேம்ப் பண்ணியிருக்கோம், டாக்டர் ஆர்டெக்ஸோட இரிடியம். அது தவிர ஸ்பேசஸ் வந்து பிளாஸ்டிக் ஸ்பேசஸ் ப்ளஸ் சிலிக்கான் பேஃபில் யூஸ் பண்ணியிருக்கோம். சிலிக்கான் பேஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும், ப்ளஸ்
வாட்டர் தட் இஸ் ரெய்னி சீசனில் தண்ணி வந்து ஸ்பீக்கர் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். இது 2 ரீசனுக்காக அது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது தவிர நீங்கள் வந்து ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டோரில் வந்து தட் இஸ் இந்த பிளாஸ்டிக் டோர் பேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஆன்டி வைப்ரேஷன் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன எதுக்கு அப்படின்னா, டோரில் இருக்கிற பேஸ் வைக்கும்போது டோரில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து அப்சர்வ் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அக்காஸ்டிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதோட சவுண்ட் வேவ்ஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்கு மிட் பேஸோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஜென்ரலி நம்ம அந்த லேயர் 3ன்றது இது யூஸ் பண்ணோம். இது வந்து 12 mm to 15 mm திக்னஸ் இருக்கும். ஸோ ரோட் நாய்ஸும் உங்களுக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் ஆகும். கேபின் வந்து சைலண்டாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக அது நம்ம பண்ணுறது உண்டு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய செட்டப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.